இந்த படத்தை பார்த்த ஒட்டியும் லவ் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு பயமே வரும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி போகிற போக்கில் என்னதான் ஃபீல் குட்டாக இருந்தாலுமே சென்ட்ரல் நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்படியும் இந்த படம் போகுமாங்கிற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு படத்தை தான் உங்களுக்கு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே அந்த ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும் கமெண்ட் செக்ஷனில், அதையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ போய் சேரும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கல்யாணம் ஆன கப்புள்ஸ் அவங்களுடைய சொந்த ஊருக்காக பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். வர வழியில் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் உருகி உருகி ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு சொல்லி அவனோட காதல் கதையை சொல்லிட்டு வர, அவனோட காதல்னா அவ்வளோ புனிதமானதான்னு சொல்லி கேட்க, இப்போ நம்ம எங்கே தான் போயிட்டுருக்கோம் சொல்லுங்கன்னு சொல்ல, இந்த மலைக்கு மேலே எதையோ அவனோட காதலோட நினைவாக உறைஞ்சி வச்சிருக்கதா சொன்னான். ஸோ அதை நானும் இது வரைக்கும் பார்த்ததில்ல, கண்டிப்பாக வந்தால் நான் கல்யாணம் பண்ணிட்டு என்னோட பொண்டாட்டியோட தான் வந்து பார்ப்பேன்னு சொல்ல, சரி அவனோட கதை தான் என்னான்னு சொல்லி கேட்க இப்போ தான் சொல்கிறாங்க. அவரும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஊர் திருவிழாவில் இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தன் தான் மாறான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோவும் கூட. இவன் ஆடிட்டு இருக்க பக்கத்து ஊருக்காரங்க வந்து இவன் மேலே இடிக்க அங்கே ஒரே சண்டையாயிருது. அதில் ஹீரோயின் கூட பார்த்தீங்கன்னா யாராவும் இப்படி சண்டை போடுறாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரே பிரச்சனையாக அடுத்த நாள் காலையில் ஹீரோ அப்பாவோட பாக்கெட்லேருந்து 20 ரூபா எடுத்துகிட்டு போக, அப்பா 1 ரூபாயாச்சும் விட்டு வீடா இருந்த 10 ரூபாயும் தூக்கிட்டு போனால் எப்படிறாங்கிற மாதிரி கேட்க, அப்பாவோட பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ணுறதே தனி சுகம்தான் சொல்ல, நான் அவன் அண்ணன்ட்ட பேசினேன், அந்த சண்டை நீ போட்டது கிடையாது, அவன் வந்து வம்பு எடுத்தது தான் சொல்லியிருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, ஹீரோவோட அப்பாவும் பெயிண்டிங் அடிக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. அதே டைம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வெளியே கிளம்பும் போது ஒருத்தன் நம்ம ஹீரோயினை தப்பாக பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோயினோட அம்மா வந்து சப்புன்னு ஒரு அறையை விட்டு, இதுக்கு மேலே இந்த பக்கம் வந்தவனை கொன்னே போடுவாங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அமர் அண்ணனை பார்க்க போக இந்த 2 ஊருக்கு இருக்கிற பஞ்சாயத்து இவனுங்க கிட்ட முடியாதாட்டு இருக்கு. சரி இதுக்கு மேலே சண்டை போடாமல் இருங்கடாங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு சாவி இல்லாமல் வெளியே உட்காந்துட்டு இருக்க, இதை பார்த்த ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோவோட பைக்கே தூக்கிட்டு போய் அவன் முன்னாடி நின்று வேகமாக முறுக்கி காமிக்கிறான். இதே மாதிரி 2-3 டைம் பண்ணேன். இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கே கோவம் வருது. அப்போ கரெக்டாக ஹீரோயினோட அம்மா வந்து இங்கேருந்து போயா இல்லை எங்கேருந்துடா வரீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் திட்டி விட்டுறாங்க. இதனால அவனுக்கு ஒரே அவமானமாக போக ஃப்ரெண்ட்ஸு கேங்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவன் போய் ஒருத்தனை அடிக்க, ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ்னா கிண்டல் பண்ணதான்டா செய்வாங்க, அதுக்குன்னு இப்படி எது தின்னா அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு தேவையில்டான்னு சொல்ல, நீ இன்னொரு பொண்ணை கரெக்ட் பண்ணி காமிடான்னு சொல்லி கொஞ்சம் ஏராளமாக பேச, அப்போ நம்ம ஹீரோவும் நான் வேற என்னடா எந்த பொண்ணை போய் கரெக்ட் பண்ணுறதுன்னு அவளே கரெக்ட் பண்ணி காமிக்கிறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அங்கேருந்து போகிறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கும், கிட்டத்தட்ட லவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்காக நிறைய முயற்சிலாம் எடுக்கிறாங்க. பட் ஆனால் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கண்டுக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கோயிலுக்கு அந்த பொண்ணு வர, நான் போய் சாமி கும்பிட்ற மாதிரி சாமி கும்பிட்றேன், நீ என்னை கூப்பிட்றான்னு சொல்லி கூட இருக்கிறவன்ட்ட சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே அந்த ஹீரோயினோட அம்மா வந்துட்டாங்க. அங்கே வேடா வெளியே பிச்சைக்காரங்களாம் இருக்காங்கன்னு சொல்லி இவன் ஃப்ரெண்டு கத்திக்கிட்டு இருக்க, யாரா அவன் கோயிலுக்குள்ளே கத்திட்டு இருக்குன்னு ஹீரோயினோட அம்மா கேட்க அவன் பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மாவது மாறான்னு கூப்பிட, பட் ஆனால் நம்ம ஹீரோ கண்டுக்காத மாதிரியே இந்த சோகத்திலேயே போயிட்டு இருக்க, ஹீரோயின்ட்டு எப்படி பேசுறதுன்னு தெரியாமல். அப்போ ஹீரோயினே வந்து மாறான்னு கூப்பிட்றாங்க, அவங்க அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போக அங்கேருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஹோப் கிடைச்ச மாதிரி திருப்பி இன்னும் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன்னு ஹீரோ அம்மா கிட்ட சொல்ல, அம்மாவும் போய் நேரடியாக கேட்டுறா, ஏன்டா இப்படி சுற்றி வளர்த்திட்டு இருக்க, உண்டுன்னா உண்டுன்னு சொல்ல போகிறா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறான்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவெல்லாம் உறைஞ்சி எடுத்துகிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினெல்லாம் வாங்காமல் போயிடுறாங்க. திருப்பி அம்மா கிட்ட வந்து சொல்ல, அவள் வேணும்னு சொன்னாலா இல்லை வேண்டான்னு சொல்லி சொன்னாலான்னு கேட்க, அவள் எதுவுமே சொல்லாமல் போயிட்டா. சரி இந்த சாக்லேட் எவ்வளோடான்னு சொல்லி கேட்க 140 ரூபாங்கிறான். என்னடா 140 ரூபாய், அந்த சாக்லேட் என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கேட்க, அம்மாவும் அப்பாவும் சாப்பிட்றாங்க. சாக்லேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை பற்றி அப்பா அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட சொல்ல, அவரும் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் வியந்து பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. கூட இருக்கிறவன் சாக்லேட் தானே வாங்கி கொடுத்தான், இதுக்கே இப்படி பேசுகிறாருன்னு சொல்லி கேட்டால் அவனுக்கு அவன் புள்ள பெருசு தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவரும். திருப்பி ஹீரோயினை வம்பு இழுத்தவன் திருப்பி நம்ம ஹீரோ கிட்ட போய் ஹீரோயினை பற்றி தப்பாக பேச, ஹீரோவுக்கு கோவம் வந்து உடனே அடிச்சிடறான். இங்கே நடந்த சண்டையில் அந்த பையனோட அம்மா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடி நின்று சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த கதையை சொல்கிறவன் தான் வந்து எல்லாத்தையுமே பிரித்து விட்டு போகிறான். பசங்க பிரச்சனைலாம் பசங்களோட வச்சுக்கோங்க, ஏன் வீட்டு முன்னாடி வந்து சண்டை போகிறீங்கிற மாதிரி பிரித்து விட்டு போகிறான். ஹீரோவோட அப்பாவும் நீ இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, வேறு ஏதாவது வெளியூர் போய் சம்பாதிக்கிற வெளியே பாடுறான்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் போய் வேலை கேட்குறாரு, வெளியே ஏதாவது வேலை இருந்தால் கூப்பிட்டு போனான்னு. வெளியே போய் வேலை செஞ்சால் உனக்கு தேவையான பணம்
பணம் கிடைக்கும், பட் ஆனால் நிம்மதிங்கிறது கிடைக்காது. நீ வீட்டுக்கு வந்தால் காஃபி போட்டு தரத்துக்கு அம்மா இருக்காங்க, உன்னை பார்த்துக்கிறதுக்கு அப்பா இருக்காரு, ஆனால் நீ இதுவே வெளியே வேலைக்கு போனால் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் மறந்து நீ தனியாக தனிமையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல எல்லாருமே கோயிலுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க போல். நம்ம ஹீரோ மட்டும் தான் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துடுறான். நம்ம ஹீரோயினும் போகலை. இவங்க 2 பேர் மட்டும்தான் இப்போ வீட்டில் இருக்காங்க. நம்ம ஹீரோ வெளியே சாப்பிடுவாங்க போகும்போது ஹீரோயினை கூப்பிட்டு ஏதாவது சாப்பாடு வேணுமான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் வேணாம், இப்படிலாம் வந்து பேசாதீங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு மாவு கீழே ஊற்றிருச்சு, ஏதாவது சாப்பாடு தான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல சரின்னு நம்ம ஹீரோவும் சந்தோஷமாக வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்தில் பக்கத்து ஊருக்காரன் ஒருத்தன் அவன் ஹீரோயினோட வீட்டில் பூந்து தப்பாக நடந்துக்க பார்க்க நம்ம ஹீரோ தான் அங்கே போட்டு அவனை அடித்து அவனை துரத்தி விட்றாங்க. ஹீரோவும் காவலுக்கு வெளியே படுத்து தூங்கிடுறாரு. காலையில் வந்தவங்களும் ஏன்டா வெளியே படுத்துட்டு இருக்காங்கிற மாதிரிலாம் கேட்க, அப்போ பக்கத்து ஊருக்காரன் திருப்பி அவனோட ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வந்து என்னடா நீ எங்கள் ஆளுங்களை எப்பத்தில் அடிச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி சண்டைக்கு வர நம்ம ஹீரோ சண்டை போடுறாரு. வெளியே நின்று ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க, இதெல்லாம் ஏன் உனக்கு பண்ணுறேன்னு தெரில, உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல அங்கேருந்த ஹீரோயினோட அம்மா செருப்பு கழட்டி ஹீரோவே அடிச்சிடுறாங்க. இதனால் ஹீரோவோட அப்பா அம்மாவுக்கு கூட ரொம்ப அவமானமாக ஆயிடுது. அதனால் ஹீரோவும் அதை நினச்சிக்கிட்டே வேலைக்கு போயிட்டுருக்க. அதுக்கப்புறமேட்டு சரக்கு அடிக்கிற இடத்துக்கு போகிறாரு ஹீரோ. அங்கே பார்த்தா அவங்க அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. கூச்சப்படாத அவனே வந்து உட்காடுறாங்கிற மாதிரி அப்பாவும் ஆறுதலாக 2 வார்த்தை பேசி பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. வர வெளில ஒருத்த புறணி பேசிகிட்டு இருக்கேன், அவன் மேலே கல்வி தண்ணி ஊற்றிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து ஹீரோவை பொண்ணு பார்க்கறதுக்காக அப்பா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாரு. மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்களும் வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்த ஹீரோயின் சக்கரை வேணும், டீ தூள் வேணுங்கிற மாதிரி 2-3 டைம் வர ஹீரோயினோட அம்மாவும் ஏமா இங்கே வரேன்னு கேட்டான். அம்மா வீட்டில் எல்லாம் பயப்படாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோயினும் ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ வெளியே பேசிக்கிட்டு போயிட்டுருக்கேன், உன்னை நான் பிரிட்ஜுக்கிட்ட பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்கே போய் பேச நம்ம ஹீரோயினும் அவங்களோட லவ்வை சொல்ல அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊர் திருவிழாவும் நடக்குது. ஊர் திருவிழா அப்போ ஹீரோவும் ஹீரோயினோட வீட்டுக்கு போய் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க மொட்டை மாடில் நின்று. இதை பார்த்த ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரு கோவம் வந்து ஹீரோவை திட்டி எப்படி வந்தியோ யாருக்குமே தெரியாமல் அதே மாதிரி போயிருங்கிற மாதிரி அனுப்பிவிடுறாங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஹீரோயினை காலேஜுக்கு கூட அனுப்புறதில்ல. அதனால் ஹீரோ எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு. கடைசியாக ஹீரோவுக்கு சித்தப்பா வீட்டில் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு அங்கேயே போய் தொலைவி பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 2 நாள் தொலைவை அப்புறமேட்டு நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோவும் ஏதோ பேசிக்கிறாங்க. ஹீரோவும் நைட்டு வீட்டு பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு பணமும் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்த பணத்தை ஹீரோயினோட அம்மாட்ட கொடுத்துட்டு, நீங்கள் பணத்துக்காக தானே இவ்வளவும் பண்ணீங்க, இந்தாங்க பணமும் கொடுத்துட்டேன், என்கிட்ட இருந்தது இவ்வளோ தான், இதுக்கு மேலே வேணும்னா சொல்லுங்கள், ஏதாவது பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன், என்னையும் அவளே கல்யாணம் பண்ணி வைங்க, நாங்கள் 2 பேரும் நல்லா வாழ்வோம் அப்படின்னு மாதிரி சொல்ல ஹீரோயினோட அம்மாவும் எதுவுமே பேசாமல் நிற்க, நான் இப்படி வந்தனோ அப்படியே போயிடுறேன் யாருக்கும் தெரியாமங்கிற மாதிரி ஹீரோ அங்கேருந்து போகிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க 2 பேருக்கும் நல்லபடியாக கல்யாணமும் நடக்குது. இதெல்லாம் அந்த கதை சொல்லிட்டு இருக்காரு, ஒரு பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்க, எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு, 2 பேரும் கல்யாணமும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்டே நடந்திருக்கு. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோவை கூப்பிட்டு தனியாக பேசணும், அந்த பிரிட்ஜுக்கிட்ட வான்னு சொல்ல அதே டைம் இந்த பக்கத்தூருக்காரங்களாம் இவனை இதுக்கு மேலே எப்படியே விட்டாகாது, இவனை ஒரு வழி பார்த்துடலாங்கிற மாதிரி அவங்களும் கிளம்புறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் மாப்பிள்ளைக்கு ஒரு இளநியெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா தான் பேசிட்டு அப்புறமேட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க. அதே டைம் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட அம்மா தான் கூப்பிட்டாங்க, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த இளநீ கொடுத்தவன் வந்து சராமரியாக ஹீரோவை போட்டு வெட்டுறான். அங்கேயே நம்ம ஹீரோ செத்தும் போகிறாரு. இதெல்லாம் காதில் கேட்குற ஹீரோயினும் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரே கூட்டமாக சேர வீட்டிலலாம் சந்தோஷமாக கல்யாணத்துக்கான அடுத்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக ஹீரோ செத்துட்டாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு மனசே இல்லை. அப்படியே அவனை போய் எரிக்கவும் செய்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயினோட அம்மாவும் நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போயிருந்தோம்னா இன்றைக்கி அவன் உயிரோடு இருந்திருப்பான்னு சொல்ல இப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோயினோட அம்மா தான் ஹீரோவை கொலை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்படி ஒவ்வொரு ஊராக போய் ஏதாவது ஒரு பயணம் ஆக்கி அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. அதே மாதிரி தான் ஹீரோ லவ் பண்ணுறான்னு தெரிஞ்ச ஒன்றையுமே ஹீரோயினோட அம்மாவும் ஒன்றே ஒத்துக்காத, கொஞ்ச நாள் நல்லா அலைய விடு, உனக்காக என்ன பண்ணுவான்னு தெரிஞ்ச ஒட்டியும் அப்புறமேட்டு உன்னோட லவ்வை சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பணத்தையும் வாங்கிக்கிட்டு அப்புறமேட்டு அவனை விட்டுட்டு போயிடலான்னு சொல்ல. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் உண்மையாலுமே ஹீரோவை லவ் பண்ணியிருப்பாங்க போல். அவனை அப்படிலாம் விட்டு வர முடியாது, நீங்கள் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னதுனால தான் நம்ம காசை கொடுத்தான், அதனால் நான் அவன் கூட தான் வாழ போகிறாங்கிற மாதிரிலாம் சொல்ல இது ஹீரோயினோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காம ஹீரோவை கொண்டுடுறாங்க. ஹீரோயினுக்கும் தன்னோட புருஷனை அம்மா தான் கொண்டாங்கன்னு தெரிஞ்ச ஒன்றையுமே அம்மாவை ஹீரோயின் அங்கேயே கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ அந்த பாறையில் என்னத்தை வரைஞ்சி வச்சாங்கன்னு காமிக்கிறாங்க. மாறன் ரஞ்சனாவோட ஃபோட்டோ, அதாவது இவங்க 2 பேரோட ஃபோட்டோ தான் ஹீரோ வரைஞ்சி வச்சிருக்காரு காதல் சின்னமாக. இதை தான் அவர்கிட்ட பாருன்னு சொல்ல அவரோட ஒய்ஃபோட வந்து பார்க்குறாங்க. அப்படியே இந்த கதை இங்கே முடியுது. ஸோ இந்த கதையை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லை கண்டு அழுத்துவீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் அமையும்.